திருப்பதி ஏழுமலையானை தேடி வந்த அதிசய தீப்பெட்டி. தீப்பெட்டிக்குள் மடிந்து சுருங்கி ஒளிந்து கொண்டிருந்த பல அடி பொக்கிஷம். ஏழுமலையானுக்காகவே 20 லட்சம் ரூபாயில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட பட்டு சேலை. தெலுங்கானா மாநிலம் சிறுசிலாவை சேர்ந்த விஜய் அப்படின்றவரு நெசவு தொழில் செஞ்சுட்டு வராங்களாம். இவரு திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கிறதுக்காக குடும்பத்தோட வந்திருக்காங்க. அப்ப கடந்த 10 நாட்களா நேர்த்தியோட தீப்பெட்டியில அடங்குற அளவுக்கு ஒரு சின்ன பட்டு சேலைய ஏழுமலையானுக்கு காணிக்கையா கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது அங்க இருக்கக்கூடிய அதிகாரி கிட்ட வழங்கி இருக்காங்க. இத பத்தி விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்களுடைய தந்தை பரந்தாமன் முதல் முறையா தீப்பெட்டியில வைக்கிற விதமா பட்டு சேலைய நெசவு செஞ்சு அதை தென் கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வெமுலா வாடால இருக்க ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கும் ஏழுமலையானுக்கும் வழங்கி இருக்காங்க. அவருடைய வாரிசான நானும் இத முதல் முறையா செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தீப்பெட்டியில வைக்கிற விதமா பட்டு சேலைய தயாரிச்சு 2 கோவில்களுக்கு வழங்குவாராமா. இதுக்கு முன்னாடி 200 கிராம் தங்கம், அதுக்கப்புறமா வெளியில 5.5 மீட்டர் நீளமும் 48 அடி அங்குலத்துல கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்புல பட்டு சேலையை தயாரிச்சிருக்காங்க. இதுக்காகவே முன்னாள் முதல்வரான சந்திரசேகர் ராவ் சிறந்த கைத்தறி நெசவாளர் அப்படின்ற விருதையும் வழங்கியிருக்காங்களாம். சுவாமியோட அருளால மேலும் பல சாதனைகளை நெசவு தொழில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த முயற்சி அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.